ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபுட் ரிவ்யூ தான். அதாவது போன வீடியோவில் நம்ம புளியந்தோப்பு ஒரு வீடியோ மிட் நைட் பிரியாணி வீடியோ போட்டிருந்தேன். உண்மையிலே செம ரெஸ்பான்ஸு, நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அது வந்து 24 hours 24 hours இல்லை, விடிய அந்த பிரியாணி கிடைக்கும். பட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி கிடைக்க போகிறோம். அது எப்படின்னா ஒரு 10:30 நைட்டு 10:30 பிரியாணி தம் உடைப்பாங்க. ஒரு 12:30க்கு பிரியாணி க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், கடையை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:37 ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம போய் பிரியாணி சாப்பிட்டு செம்ம குளிர். அப்படியே கிட்டத்தட்ட இங்கே நம்ம வீட்டில் இருந்து அண்ணா நகர் தான் பிளேஸ். வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் வந்து கோயம்பேடு 10 எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 14 to 15 கிலோமீட்டர் வரும். அந்த கிளைமேட்டு போகிறப்ப இப்போ நைட்டு ஒரு 11 மணி ஆகும்போது செம்ம கூலிங்காக இருக்குது. அப்படியே கிளைமேட்டெல்லாம் செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ நல்லா சுட நல்லா பிரியாணி அடித்து லாக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். பாருங்கள் நண்பர்களே, ஒரு தேக்ஸா வந்துருச்சு. இப்போ அடுத்த பிரியாணி இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ மணி பார்த்தோம்னா 11:15. இப்போ தான் பிரியாணி வருது. ஆல்ரெடி ஒரு சட்டி முடிச்சிட்டாங்க, இன்னொரு சட்டி வருது. 2 சட்டி வந்து இறங்கியிருக்கு. ரெண்டுமே சிக்கன் ஆச்சு.
ஸோ பாருங்கள் நண்பர்களா, அங்கே வந்து நைட் டைம் வந்து அப்படியே பிளேட் கொடுத்துட்றாங்க. அங்கே பாருங்கள் பிரியாணி அடிக்கிறாங்க. நம்ம தம்பி பக்கத்தில் வந்திருக்காப்புல. நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றத சாப்பிடுவோம். வெளிச்சம் மட்டும்தான் இல்லை, ஏன்னா நம்ம ரோட்லேயே சாப்பிட்றோம். அப்படியே கொட்டுவோம். பாருங்க, இவ்வளோ கொட்டியாச்சு. இதே ஃபுல்லாக ஆகிடுச்சு. இது போக வந்து இதில் இருக்குது. இதுவாக பீசஸ் பார்த்தோம்னா சரியான கொதிக்குதுங்க. 2 நல்ல ஒரு பெரிய பீசஸாக ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போம். அது கூட ஆனியனு, கத்திரிக்காய் கட்டா நல்ல ஒரு கெட்டியான பதத்தில் கொடுத்துருக்காங்க. ஆயிலாக நல்லா ஒரு திக்னஸோட, அதே மாதிரி நல்லா அரிசி வந்து நல்ல லென்த்தாக இருக்குது. இது பாருங்கடா, ஒரு அரிசி எடுத்து காட்டுறேன். அப்படியே இதே இடத்துல உக்காந்துக்கிட்டு அந்த பின்னாடி பிரியாணி அடிக்கிற சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, டக்கு டக்கு டக்குன்னு பிரியாணி அடிச்சுக்கிட்டு அப்படியே ரோட் சைடு உட்காந்துட்டு சாப்பிட்ற ஃபீலே தனிங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் நண்பர்களே, பீஸுன்னு பார்த்தோம்னா இது ஒரு பீஸு, இது ஒன்று லெக்கு, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. பீசஸ் எப்படி வெந்திருக்குன்னா பாருங்களேன், அப்படியே மாவு மாவாக போகுது பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. அப்படியே நம்ம பீஸை டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு சாப்பாடு, அப்படியே கொஞ்சம் பீஸு, கத்திரிக்காய், ஆனியனு எல்லாம் அடித்து லாக் அவுட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வந்து சூப்பரான முறையில் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டோம். அங்கே பார்த்தோம்னா நல்லா ஆவி பறக்க பறக்க நல்லா அடித்தாங்க. அப்படியே நம்ம போன குளிருக்கு அப்படியே எடுத்து பிரியாணி வாயில் வச்சா அடாடாடா கொதிக்க கொதிக்க இருந்துச்சு. செம்ம கிளைமேட்டு, நல்ல கூலிங்கில் போனோம் நம்ம. அது நல்ல சூடாக இருக்கிறப்ப வாயில் வச்ச உடனே வேறு லெவல் டேஸ்ட்டு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது அவங்க வந்து கிரில்லு பண்ணுறாங்க. சிக்கன் மட்டும்தான் பிரியாணின்னு பார்த்தோம்னா சிக்கன் மட்டும்தான் பண்ணுறாங்க. மற்றபடி பீஃபோ இல்லை மட்டனோ இதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஒன்லி சிக்கன் மட்டும்தான் பண்ணுறாங்க. நான் கேட்டேன். இதில் இல்லாமல் வந்து சாப்பிட்றப்ப தான் கொஞ்சம் அந்த லைட் வெளிச்சம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம ரோட்டில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதோட அங்கே க்ரௌட் எவ்வளோ வருது என்ன ஏது அப்படி பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து அங்கேயே உட்காந்து அங்கேயே நம்ம சாப்பிட்டோம். மேக்ஸிமம் நானுன்னு இல்லை, அந்த வீடியோ எடுக்கலை நான். அதெல்லாமே அங்கே பார்த்தோம்னா லைனாக உட்காந்துருக்காங்க.
அதாவது பிரியாணி கடை இருக்குன்னா அவங்களே பிளேட் கொடுத்துட்றாங்க. சில பேர் அந்த டப்பாவுக்கு பார்த்தீங்களா, அந்த டப்பாவில் அப்படியே சில பேர் சாப்பிட்றாங்க. சில பேர் வந்து டப்பாவில் சாப்பிட்றாம அந்த பிளேட் நம்ம கொட்டி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த பிளேட் கொடுத்துட்றாங்க. அந்த பிளேட்டில் வந்து கொட்டி கொட்டி சாப்பிட்றாங்க. அந்த ஃபுல்லாக சாப்பிட்டு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, அங்கேயே போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. உண்மையிலேயே நல்ல இது. அதே மாதிரி சாப்பாடு நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருந்துச்சு. அதாவது சில பிரியாணி எல்லாம் பார்த்தோம்னா நல்லா வரன்னு இருக்கும். அப்படி இருக்குன்றப்ப வந்து இது நல்லா செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் நண்பர்களே, என்ன நம்ம லைட் வெளிச்சத்தோடு எடுக்கிறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைட் வெளிச்சத்தோடு எடுக்கிறப்ப தான் சாப்பிட்றப்ப மட்டும்தான் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி. அந்த இடத்துல வந்து எந்த வெளிச்சமும் இல்லாதனால வந்து நான் ஃப்ளாஷ் லைட்டு போட்டு மட்டும் அதை பண்ணேன். அதுதான் எப்படி தெரியுதோ எனக்கு இது என்னன்னு தெரியல. சரி ரைட்டு நண்பர்களே, அவ்வளோதான். இந்த சூப்பரான முறையில் நம்ம ஜம் பிரியாணி அடித்து லாக் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ நேராக வீட்டுக்கு போய் படுத்து தூங்க போகிறோம். அதுவும் பிரியாணி சாப்பிட்றப்ப நான் பார்க்குறேன் அப்படியே கூட்டமாக வராங்க. காரில் வராங்க, டூ வீலரில் வராங்க. சில பேர் வந்து லேடிஸு ஃபுல்லாக வராங்க. வந்து அப்படியே பார்சலோடு வாங்கிட்டு அப்படியே சில பேர் போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வாங்கிட்டு கார் மேலே இந்த முன்னாடி டோர் திறப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே சாப்பிட்றாங்க. உண்மையிலேயே வந்து இவ்வளோ பிரியாணி சேல்ஸ் ஆகுது. நாங்கள் சாப்பிட்டு முடித்து வந்து அவங்க பிரியாணி அடிக்கிற இடத்துல தான் ஹேண்ட் வாஷ் அது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அங்கே போய் நான் வந்து பார்க்குறேன், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி சட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, காலி ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் அதிகபட்சம் மீதி இருக்கிறத முடிச்சுருவாங்க. அப்போ முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே 1 மணி நேரம் ஏன்னா விடிய மக்கள் வந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்து 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்குள்ளார அந்த 2 சட்டியும் வந்து முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கடையை சாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.